ஸோ காய்ஸ் அவர் எஸ்எல் இஸ் கோயிங் டு டேக் நம்ம எஸ்எல் எடுக்க போகிற மார்க்கெட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக இருக்கிறதோட இது ஆக்சுவலாக எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஸோ ஆக்சுவலாக ஜிபிபிஎஸ்டியில் 4 இருக்கும். 4 நம்ம என்ட்ரி மேலே கரெக்டாக தான் எடுத்தோம். ஸோ நம்ம 4 ரீசன்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் டிமாண்ட் ஜோனு. அந்த டிமாண்ட் ஜோனில் மார்க்கெட் கீழே லிக்விடிட்டி எடுத்துகிட்டு திரும்ப மார்க்கெட் மேலே ஒரு நல்ல ஒரு புஷ் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட் நல்லா எங்கள் 4 டிமாண்ட் ஜோன் டேப் பண்ணிவிட்டு அவைலபிள் லிக்விடிட்டிஸ் மொத்தத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டிங் மேலே கொடுத்துட்டு ஸோ ரீடெஸ்ட் பண்ணி நம்ம ஒரு எங்கல்ஃப் கேண்டில் கிரீனில் எங்கல்ஃப் கேண்டில் கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே மூவ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரி மூவ் பண்ணால் ஸோ ஆனால் இங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை மார்க்கெட்டிங் கொடுக்கல. ஸோ இங்கே வந்து ஃபுல் ஆஃப் ரிஜெக்ஷன் தான் நடந்திருக்கு. ஸோ அதனால தான் என்னோடய ட்ரேட் வந்து லாஸ் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம எஸ்எல் எடுக்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக $130 பக்கம் இப்போ மைனஸில் இருக்குது. ஸோ சார் ப்ரோ, நீ காலேஜ் போனால ஃப்ரீயாகவே உட்கார முடியாது. சரி விடுங்க, நெக்ஸ்ட் டேட் பார்த்துக்கலாம். ஸோ நான் யூஎஸ்லேயும் ஒரு ஸ்டேட் செட்டப் பார்த்துருக்கேன். ஸோ அதுவும் இதே மாதிரி தான். ஸோ இங்கே நம்ம ரீசன்ட் 2 பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ 2 டிமாண்ட் ஜோனு, இது வந்து வீக் டிமாண்ட் ஜோனு, எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் ஜோனு. ஸோ இந்த டிமாண்ட் ஜோன் வந்து வேலிடு. எப்படி சொல்கிறேன்னா, இது ஃபுல்லாக லிக்விடிட்டி எடுத்துட்டான். ஸோ இதுவும் லிக்விடிட்டி எடுத்திருக்கான், ஆனால் அந்தளவுக்கு இல்லை. ஸோ மேபி இது மார்க்கெட் வந்து இது டேப் ஆகிட்டு இதுக்கு ரியாக்ஷன் கொடுத்தானா இந்த இதில் என்ட்ரி எடுப்போம். ஸோ இஃப் இன்கேஸ் இது பிரேக் ஆகிட்டானா அடுத்து இந்த இடத்துல என்ட்ரி. அவ்வளோதான் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் டே பிளான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.